Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குவார்டர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். வித் ஆன்சர் கீயோட பார்க்க போகிறோம். சரியா? அதனால நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு ஆன்சர் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கனால நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம்னு பார்த்தா கோ த்ரூ பண்ணலாம். சரியா? அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீயை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? அதாவது மொத்தம் நமக்கு வந்து 21 வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நீங்கள் புக் பேக் 1 வேர்ட்ஸை மேக்ஸிமம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. புக் பேக் 1 வேர்ட்ஸில் இருந்தே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் 17 1 வேர்ட்ஸ். சரியா? அது 15லேருந்து 17 1 வேர்டு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் 1 வேர்ட்ஸே நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் பயப்படாதீங்க. புக் பேக் 1 வேர்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே போதுமானது. 3 or 4 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நமக்கு புக் இன்சைட்லையோ இல்லை க்ரியேட்டிவாக கேட்க போகிறாங்க. சரியா? அதனால் பயம் வேண்டாம். நீங்கள் வந்து புக் பேக்கை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. நல்ல மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தா 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது நான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஆர்த்தோகனல் அப்படிங்கிறத நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது வர்க்க மூலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? செகண்ட் சாப்டர்லேருந்து ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ கேட்டிருக்காங்க. 24th கொஸ்டின் வந்து இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 இதோட பிரின்சிபல் வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 25th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த 2,3 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளுக்கு இன்சைடு உள்ளே அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். சரியா? 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா? இப்போ நம்ம பார்த்த 2 மார்க் கொஸ்டின்ஸு, அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன்னா கொஸ்டின் பேப்பரை மாற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ 2 மார்க் கொஸ்டின் நமக்கு இன்னும் முடியல. ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்விரு கோடுகளும் அதாவது இணையாவன அல்லது செங்குத்தாவன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஆர்த்தோகனலா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேரலா அப்படின்னு நம்ம சொல்லணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 27th கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது துருவ வடிவினை காண்க போலார் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. 28th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து போலார் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2. சரியா? மைனஸ் இருக்குது, அதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 30th கொஸ்டின் அதாவது கம்பல்சரி கொஸ்டின் வந்து இந்த வருஷம் நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது எம்மின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்மோட வேல்யூ நம்ம வந்து என்னாச்சு பார்த்தா கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். கோ பிளானர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எழுதணும் அப்படின்னாவே நம்ம எம்மோட வேல்யூ நம்ம என்னாச்சு பார்த்தா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து 3 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள். ரேங்க் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக 3 மார்க் கொஸ்டினில் ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் அப்படிங்கிற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமுக்கே நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சுருக்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் செகண்ட் சாப்டர்லேருந்து. தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரி, இது ஒரு ஈஸி தான். அதே மாதிரி மதிப்பு காண்க 4th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 35th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பேரபோலாவோட நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். 36th கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ப்ரூவ் தட் சம்மு. அதுக்கப்புறம் 37th கொஸ்டின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா செகண்ட் சப்டிவிஷன். 4th சப்டிவிஷன் வந்து நமக்கு 5 மார்க்கில் லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. 38வது கொஸ்டின் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லிட்டோம். அதாவது தேர்ட் சாப்டரில் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 3 மார்க் இல்லை 2 மார்க் வந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? அதாவது இமேஜினரி நம்பர் எவ்வளோ இருக்குது. சரியா? அதே மாதிரி ரியல் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லணும், அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் 39வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது ஃபோர்ஸ். சரியா?
ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டர்க்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 40வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். சரியா, அதை பிரித்து நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிட போது செகண்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மார்க் கம்பல்சரி வந்து நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 3 மார்க் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதே நமக்கு இந்த வருஷம் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ 5 மார்க் பார்த்தரலாம். 5 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா, x1 x2 x3யோட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட், அதாவது அதுலேயே பி கொஸ்டின் பாருங்கள். இதிலும் வந்து நமக்கு மொத்தமே 5 கொஸ்டின் தான் இருக்குது. சரியா, எக்ஸசைஸ் 3.4ல் மொத்தமே 5 கொஸ்டின் தான் இருக்குது. அந்த 5 கொஸ்டின்லேருந்து 5 மார்க் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் ஆல்சோ. சரியா, அதுக்கப்புறம் 2வது கொஸ்டினில் ஏ வந்து பாருங்கள் அப்படின்னா, அதாவது இமேஜினரி பார்ட் ஆஃப், இது ரொம்ப ஈஸி தான். இசட்டுக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபைனலாக அதற்கு இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்து எழுத போகிறோம். ஈஸியான கொஸ்டின் தான். அதான் பி கொஸ்டின் பாருங்கள். tan of sin inverse of x is equal to x by square root of 1 minus square. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் 43வது கொஸ்டினில் ஏ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபோக்கஸு, வெர்டெக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது சென்டர், இந்த மாதிரி வேல்யூலாம் நம்ம, அதாவது லென்த் ஆஃப் லாட்டிக் செட்டம், இதெல்லாம் நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 44th ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா, 44ல் பி கொஸ்டின் நமக்கு எப்பயும் தெரிஞ்சதுதான். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இதை வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நமக்கு கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் 45வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 46ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதே மாதிரி 47வது கொஸ்டினில் ஏ கொஸ்டின் இருக்குது பார்த்திங்கன்னா, இது பப்ளிக் எக்ஸாம்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பி கொஸ்டினும் நம்ம பப்ளிக் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். சரியா, இது எல்லாத்தோட ஆன்சர்ஸ். சரியா, இது எல்லாத்தோட ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் தெளிவாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது இதோட ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கனால நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேணாம். நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் எழுதி பார்க்கலாம். சரியா, அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி இப்போ இங்கே ஆன்சர் கீ எழுதியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி கூட சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து மார்க் வந்து நமக்கு கெயின் ஆகும். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, அதனால் இந்த அதாவது கொஸ்டின்ஸோட ஆன்சர் கீ உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கனால இதையே நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு இந்த வருஷமும் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் உங்களுக்கு தேவைப்படும். இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் 12th நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துருக்கு. அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.